வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயனுடைய கட்சியின் பெயர் 2/2/2024 கட்சி பதிவு பண்ணி அறிவிச்சிட்டாரு. மற்றபடி அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஒரு 6 மாதம் பொறுத்திருப்பாங்க. ஏதாவது கட்சிக்கு ஆட்சேபனை வந்துருதா, இல்லைங்க இந்த பெயர் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படி ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து இருந்த வகையில் இதுவரைக்கும் அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு யாருமே கட்சி வைக்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் இன்னைக்கு விஜய் உற்சாகம் ஆயிட்டார். தமிழக வெற்றி கழகம் இக்கு போடாமல் இருந்தாங்க. அதுவும் தொண்டர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் பல எங்களை மாதிரி யூடியூப் சேனல் மூலமாக சொல்லப்பட்ட அறிவுரையின் அடிப்படையில். ஏன்னா தமிழ் இல்லையா, ஆங்கிலத்தை எப்படி வேணாலும் எழுதலாம், அது நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. தமிழ் நம்ம தாய்மொழி, கரெக்டாக எழுதணும். வெற்றி கழகம் அப்படின்னு போடக்கூடிய சமயத்தில் அது ஒட்டாது. வெற்றி கழகம் அதான் சரியா இருக்கும். அதன் அடிப்படையில் அது வெற்றி கழகமாகவும் அமையலாம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டான விஷயம் அதில் உட்காந்துருக்கு. அதன் அடிப்படையில் வெற்றி கழகம்னு அதையும் மாத்திட்டாரு. இன்னைக்கு முதல் மாநில மாநாடு எங்க நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிர வேட்டையில இருக்கிறார் நடிகர் விஜய். இப்ப கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. எல்லாமே ஷூட்டிங்லாம் முடிஞ்சுது. அதை 5/9/2024 ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அது ஆசிரியர் தினம், நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு பின்னால 5/10/2024 மாநாடை நடத்தி விடலாம் அப்படின்னு புள்ளி வச்சாங்க. அது உலக ஆசிரியர் தினம், நல்லா புரிஞ்சுங்க. 5/9 ஆசிரியர் தினம், 5/10 உலக ஆசிரியர் தினம். அதுல மாநாடை வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அப்புறம் இடப்பற்றாக்குறை மற்ற அதுக்கு தகுந்த மாதிரி இடம் அமையல. அப்புறம் அன்னைக்கு அக்டோபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு வடகிழக்கு பருவ காற்று ஸ்டார்ட் ஆயிடும். அப்படிங்கிறப்ப மழை பிச்சு எடுக்கும். அப்ப மிகப்பெரிய ஒரு தடைகள் ஏற்படாதனால அது கூடான்னு போட்டு ஒத்தி வைக்கப்பட்டு, பிறகு 5/9 கன்ஃபார்ம் 2024 கோட் படம் ரிலீஸ். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்புறம் தேர்வு பண்ண வகையில ஏகப்பட்ட இடங்கள், மதுரை, அப்புறம் தலைவாசல், காக்காபாளையம் அப்படின்னு நிறைய இடத்துல செயலாளர் புஜ்ஜி ஆனந்தை வைத்து விஜய் தேடினார். சரியான இடம் கிடைக்கல. அப்புறம் திருச்சி ஜி கார்னர்ல ஒரு அற்புதமான ரயில்வே சம்பந்தப்பட்ட இடம் கிடைச்சது. அது கொஞ்சம் குறுகலான இடமா இருந்தாலும் பின்னால ஒரு 80 ஏக்கர் இருந்தது. அதையும் சேர்ந்து போட்டலாம் அப்படிங்கிற கான்செப்ட். அது ஏகப்பட்ட தடுப்புகள், தடைகள், அதை நாங்கள் பின்னால கட்டி கொடுத்துறோமுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் சொன்னார். இருந்தாலுமே கடைசி நேரத்தில் ரயில்வே நிர்வாகம் அதை தர ஒப்புக்கொள்ளவில்லை. அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ திருச்சியில ஒரு தனியார் இடம் கிடைச்சது, அற்புதமான இடம். அதைத்தான் முடிக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க. ஏன்னா பல விஷயங்கள் பார்க்கின்ற போது வெற்றி வரக்கூடிய அந்த விஷயம் திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பல பேர் சமீபத்தில் கூட ஏதோ ஒரு விசேஷத்துக்கு மோடி திருச்சிக்கு அதை ஆரம்பிச்சார். ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்கலாம். பல கட்சிகள் தமிழகத்தை ஆண்டு முடித்த இப்படி எதிர்கட்சியாக இருக்கிற பல கட்சிகள் எல்லாமே முக்கியமான ஒரு விஷயத்தை திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு சென்டிமெண்டான ஒரு பிளேஸ். அடுத்து மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு சென்டிமெண்டான பிளேஸ். 2 இடத்துலையுமே நடிகர் விஜய்க்கு இடம் கிடைக்கல. திருச்சியில தனியார் இடம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதுல அமைச்சர் KN நேருனுடைய தலையீடின் அடிப்படையில அந்த இடம் ரூபா கிடைக்கல. இதுதான் திமுக அந்த தலையீடு, ஆளுங்கட்சி. அதே மாதிரிதான் லியோ ஆடியோ வெளியீட்டு விழாவிலையும் திமுக தலையிட்டது. சில பிரச்சனைகள் செஞ்சாங்க. எப்படி அதெல்லாம் சக்சஸ்ஃபுல் பண்ணி நடிகர் விஜய் இன்னைக்கு மாநாடுக்கு உண்டான அந்த இடத்தை தேர்வு செஞ்சுட்டார். அது விழுப்புரம் பக்கத்துல விக்கிரவாண்டி, ஒரு 200 ஏக்கர் நிலம். அது 150 ஏக்கர்ல மாநாடை போட்டுக்கலாம்.
அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு 50 ஏக்கர் வந்து சாப்பாடு உணவு கூட சில கடைகள்லாம் வைப்பாங்க. மற்றபடி வந்து லெட்டின் பாத்ரூமு, அப்புறம் பார்க்கிங் ரொம்ப முக்கியம். எல்லாமே வந்து இப்போ 4 வீலர் தான் நம்மால் வருவார். ஒன்றும் இருக்காது. ஆனால் ரசிகர் தொண்டர்கள் அப்படிங்கிற பேர் 4 வீலர் தான் வருவார். அப்போ 50 ஏக்கர்ல தனியாக ஒதுக்கிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு விக்கிரவாண்டியில வந்து இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது. 200 ஏக்கர் சரியான இடம். அதுல வந்து விஜயினுடைய கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடக்க போகுது. எப்ப நடக்க போகுது? 5/9/2024 கோட் படம் ரிலீஸ். அடுத்தது வந்து சக்சஸ் மீட்டிங், படம் சக்சஸ் லியோ நடத்தினாரு பார்த்தீங்கன்னா. இப்பதான் வந்து 5 நாள் ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே வந்து அது மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எங்க காலத்துல எல்லாம் வந்து ஒரு படம் வந்து 200 நாள் 300 நாள் ஓடும். ஒரு தேட்டர்ல 1 வருஷம் ஓடின படம்லாம் இருக்கு. அந்த மாதிரி அற்புதமான ஒரு படங்கள். வசந்த மாளிகையில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் வர வர கரகாட்டக்காரன் மற்ற படங்கள்லாம் வந்து ஒரு தேட்டர்ல 1 வருஷம், பயணங்கள் முடிவதில்லை, இதெல்லாம் வந்து சொல்லி மாளாது, அடுக்கிட்டே போகலாம். அதுக்கு தனி வீடியோ தான் போடும். அந்த அளவுக்கு அற்புதமான படங்களை 1 வருஷம் ஓடின படம்லாம் இருக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை. 1 மாசம் ஓடுச்சு அப்படின்னா அது 1 வருஷத்துக்கு ஈக்குவல். ஆமா, உடனே வந்து ஒரு குறுகிய காலத்திலே 5/9 அதுல இருந்து குறுகிய காலத்திலே வந்து பட சக்சஸ் ஒரு மீட்டிங் வைக்கிறார். அப்புறம் அதுக்கு பின்னால வந்து தமிழக வெற்றி கழகத்தை கொடியை வந்து அறிமுகப்படுத்துறார். ஆமா, அது ரொம்ப முக்கியம். எல்லா கட்சிகளுக்கும் பெயர் உண்டு. தமிழக வெற்றி கழகம், மற்ற சோ திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அப்படி ஒவ்வொன்றுக்கு பேர் இருக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் வச்சாச்சு. பட் இருந்தாலும் வந்து 2 வண்ண கொடி, 3 வண்ண கொடி, 4 வண்ண கொடி இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் அற்புதமான ஒரு கலரை செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க அடுத்ததுக்கு பின்னாடி. அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து கட்சி பாடல்கள் ஆமா அறிமுகப்படுத்தி அப்புறம் அப்பதான் உற்சாகம் ஏற்படும். எல்லாத்துக்கும் வந்து ரெடி, விஜய் ரெடி. அதுக்கு பின்னால 22/9/2024 மாநாடு விக்கிரவாண்டியில, விழுப்புரம் மாவட்டம் 200 ஏக்கர்ல வைக்க போறாங்க. அற்புதமான ஒரு மாநாடு. இதுக்கு யார் யாரை கூப்பிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஆளுங்கட்சியை கூப்பிட முடியாது, அது வேறு விதமாக போகும். அதே நேரத்தில் பல விதமான ஒரு விஷயம் வரக்கூடிய சமயத்துல அது வந்து கடைசி நேரத்துல வந்து அது கூட்டணிகிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல தன் நிலைப்பாடிலிருந்து அவர்கள் ஏதாவது ஒரு வகையில ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா அந்த திருச்சியிலே வந்து அற்புதமான ஒரு இடம் கிடைச்சது, 200 ஏக்கர் தான். அதுக்கு வந்து திமுக தான் தடை செய்தது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவலும் வருது. அதுக்கு மெயின் காரணம் வந்து திருச்சியை வந்து கையில வச்சிருக்கிற KN நேரு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. உடனே வந்து MK ஸ்டாலின் போட்டாரு உத்தரவு, எப்பா விஜய் சம்பந்தப்பட்ட வகையில யாரும் மூக்க நுழைக்காதீங்க, அவர் மாநாடு நடத்துவாரு, என்னவெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு கூட ஒரு நியூஸ் ஒரு உத்தரவு போட்டார். அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து விஜய் சம்பந்தப்பட்ட வகையில தடை இல்லாம இருக்கிறாங்க. ஆனா முதல்ல வந்து அந்த இடம் தேர்வு செய்யப்பட்ட வகையில KN நேரு தடை போட்டார். கொடுத்துறாத பாஞ்சு கூட தனியாருக்கு வந்து ஒரு அறிவிப்புக்கு சொல்லிட்டார். அதன் அடிப்படையில் அந்த தனியார் வந்து விலகிடுறாங்க. அதுக்கு பின்னால்தான் MK ஸ்டாலின் வந்து உத்தரவு போடுறார், விஜய் சம்பந்தப்பட்ட வகையில எந்த திமுகவிலும் தலையிடக்கூடாது, மூக்கை நுழைக்க கூடாது. சரி, இது இப்படி இருக்கு. அப்படிங்கிறப்ப எப்படி கூப்பிடுவாரு விஜய்? திமுகவை கூப்பிட வாய்ப்பு இல்லை, திமுக சம்பந்தப்பட்டவை யாரையும் கூப்பிட வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன, அவர் ஏதோ ஒரு மாநில 4 முதல்வர்களை கூப்பிடுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னா கேரளா பினராயி விஜய், கர்நாடகா சீதாராமையா, அப்புறம் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு, புதுச்சேரி ரங்கசாமி, மொத்தம் 4 பேரை சிறப்பு அழைப்பாளர்களாக கூப்பிடுவதற்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு தகவல் வந்திருக்கு. எல்லாருமே வந்து அவருடைய கட்சிக்கு வெளியில் உள்ளவர்கள், இருந்தாலும் கூட்டணி சம்பந்தப்பட்டவங்க. கர்நாடகா காங்கிரஸ், கேரளா வந்து கம்யூனிஸ்ட், மற்றபடி வந்து ஆந்திரா வந்து அது பிஜேபி, சந்திரபாபு நாயுடு அவரு வருவாரு. யார் வர்றாங்களே அவரு வருவாரு. கேரளா பினராயி விஜயன் வரப்போறாரா இல்ல சீதாராயம் வரப்போறாரா தெரியல. ஆனா புதுச்சேரி ரங்கசாமி கட்டாயம் வந்துடுவார். இந்த 2 பேரும் கன்ஃபார்ம். அந்த 2 பேரும் சந்தியாக, ஏன்னா திமுகவுடைய உறவு கட்சிகள், கூட்டணி கட்சிகள். அப்படிங்கும்போது திமுகவுக்கு அந்த கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில வருவாங்களா ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு.
நம்ம சீதாராமையாவும் பினராயி விஜயனும். மற்றபடி வந்து அங்க மாநாட்டில் வந்து எப்படிப்பட்ட தீர்மானங்களை போடலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீட் தேர்வு. ஏன்னு கேட்டா எல்லாமே வந்து மாணவ மாணவிகளை வச்சுதான் வந்து விஜய் பண்றாரு. பாருங்க 5/9 ஆசிரியர் தினம், 5/10 உலக ஆசிரியர் வைக்கலாம்னு இருந்தாங்க. மழையின் காரணம் மற்ற சோர்ஸ் இடம் பற்றாக்குறை கிடைச்ச மாதிரி இடம் கிடைச்சது. சில குறுக்கீடு காரணமா 22/9. அப்போ அவருக்கு இந்த கோட்பட ரிலீஸவே வந்து ஆசிரியர் தினத்துல வெளியிடறாங்க போதுல அப்புறம் எப்படி இருக்கும்? அதன் அடிப்படையில வந்து நீட் தேர்வுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பான ஒரு தீர்மானம். மற்றபடி மதுவிலக்கு எதிர்ப்பு தீர்மானம் சொல்லி போட்டு தமிழக அரசை எதிர்த்தும் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து வந்து இன்னைக்கு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. அதே இல்லாமல் ஏகப்பட்ட பேர் அந்த மாநாட்டில் சேர்வாங்க பொழுது. ஆமா, பழைய திமுக எம்பி எம்எல்ஏ சீட்டு கிடைக்காம அதிருப்தியா இருப்பாங்க இல்லையா? காங்கிரஸ், அதிமுக, பாமக, பாஜக ஏகப்பட்ட அங்க கூடாரம் காலியாக போகிறது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல். மொத்தம் என்ன ஒரு 200 பேர் சேருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். ஆனா இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கில் இணைவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆரம்பமே வந்து நடிகர் விஜய் கட்சி வந்து பலமாக தூக்கி நிறுத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே தெரியுது. ஆமா, அந்த அளவுக்கு எல்லாமே திமுக, பாமக, பாஜக எங்க கட்சிக்கு எல்லாம் அதிருப்தியால, மற்றபடி பழைய எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள் எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள். அதே நேரத்தில் இன்னொன்னு, தேமுதிக சம்பந்தப்பட்ட ஆட்கள் சீமானை சேர்த்தாதீங்க அப்படின்ட்டாங்க. மிகப்பெரிய பிரேக். என்னப்பா அப்படின்னு கேட்டான், வேணாம்ப்பா, தேமுதிக வந்து விஜயகாந்த் கட்சி, அவரை வச்சுதான் நான் வளர்ந்தேன். அதே இது சீமான், அவர் வந்து நட்பு உறவு, அதனால அவரை வேணாம். அதனால வந்து அந்த கட்சியிலிருந்து நம்ம கட்சிக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க யாரையும் சேர்க்க வேணாம் அப்படின்னு அது ஒரு விஷயத்தை இன்னைக்கு போட்டிருக்கிறாரு. மற்றபடி வந்து முன்னாள் எம்எல்ஏ, எம்பி, நம்ம ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு 12 பேர் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து முக்கியமான விஐபிஸ் வந்து அந்த 22/9/2024 தமிழக வெற்றி கழகத்தின் நடிகர் விஜயின் முதல் மாநில மாநாட்டில் இணைய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பஞ்சாணிக்கு வந்திருக்கு, ஒரு புதிய தகவல். ஆமா, அவங்க திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், காங்கிரஸ், பாமக, பாஜக கூட இருக்கலாம். ஆனா முக்கியமான ஒரு 12 விஐபிஸ், மாஜி அமைச்சர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு தெரியுது. எது எப்படியோ திமுக சம்பந்தப்பட்ட வகையில குறுக்கீடுகள் வந்தது இந்த கட்சிக்கும், மற்றபடி விஜய் மாநாடு சம்பந்தப்பட்ட வகையில் டோட்டலாவே முக ஸ்டாலின் சொல்லிட்டாங்க, எப்பா விஜய் சம்பந்தப்பட்ட வகையில யாரும் குறுக்கிடாதீங்க அப்படின்ட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் இலக்கு நடிகர் விஜய்க்கு. அதே அடிப்படையில வந்து 2026 திமுக எதிர்நோக்கி இருக்கிறாங்க. இந்த மாசம் வந்து அடுத்த வாரத்துல அமெரிக்காவுக்கு போறாரு யாரு, முக ஸ்டாலின். போற சமயத்துல வந்து உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக வைத்து விட்டு செல்வார் அப்படிங்கிற ஒரு தகவல் போச்சு. ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த மாதிரி பல விதமாக வந்து காதுல விழுகிறது. ஆனால் அந்த விழுகக்கூடிய மேட்டர் வந்து இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னு ஒரு டைலாக் கலைஞர் கருணாநிதி பாலிசில அவர் சொல்லிட்டு முக ஸ்டாலின் வந்து நவுந்துடுறாரு. அப்படிங்கிறப்ப துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை. ஆமா, ஏன்னா வந்து அதுக்குள்ள பல விதமான பொருளை குறைத்து விட்டாங்க. அமெரிக்காவுக்கு போறாரு, மற்ற அங்க போறாரு, இங்க போறாரு. காரணம் என்னன்னா உடம்பு சரியில்லை, அது 17 நாள் கணக்கு வச்சு போறாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி பிளட்டை மாற்ற போறாரு. என்னென்னமோ ஒரு நெகட்டிவான ஒரு தகவல் இருக்கட்டுங்க, அது உண்மையாவே இருக்கட்டுமே. யாருக்கு தான் நோய் இல்லை? பார்த்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு நோய் இல்லையா? பேசிட்டு இருக்கு எனக்கு ஒன்று, எல்லாத்துக்குமே நோய் உண்டுங்க. சப்ஸ்கிரைபருக்கு நோய் இல்லையா? வியூவர்ஸ்க்கு நோய் இல்லையா? ஆளாளுக்கு ஒரு நோய். ஆனா விஷயம் நடக்குதா இல்லையா? டக்கு 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 டக்குன்னு சும்மா சொல்லக்கூடாது. மிர்ஜாம் போய் நான் பூந்து விளையாண்டாங்க திமுகவில். இப்போ 1000 ரூபா தமிழக மாணவர்களுக்கு, கல்லூரி படிக்கக்கூடியவங்களுக்கு. ஆமா, தமிழ் புதல்வன் திட்டம் சொல்லி போட்டு அது புதுசா சப்ஜெக்ட். அப்புறம் வேற என்ன, ஏகப்பட்டது போட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு தடையுமே கிடையாது. உடனுக்குடனே ஒரு விஷயமா டக்குன்னு அரசு. ஆமா, அந்த அளவுக்கு திமுக அரசு ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு. அப்படிங்கிறப்ப
ஸ்டாலினை பத்தியோ மற்றபடி அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே கவலை இல்லை மக்களுக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் புரளி அப்புறம் உண்மையாவும் சில பேர் சொல்றாங்க. அப்படிங்கிற சமயத்துல துணை முதல்வர் போஸ்ட் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது. அப்பா வந்து 2024 26 கோர்த்து பார்க்கக்கூடிய சமயத்துல அன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அந்த திமுக வகையில மிக பிரம்மாண்டமாக இருப்பார். அதன் அடிப்படையில வந்து விஜய் அன்னைக்கு வரக்கூடிய சமயத்துல இருவரும் ஒருவருக்கு ஒருவர் முரண்பட்டு பேசக்கூடிய ஒரு சூழல், மிக பகிரங்கமா அவன் மோதக்கூடிய வார்த்தை மோதலாக மோதக்கூடிய ஒரு சூழல் நடக்க வாய்ப்பு நிறையவே இன்னைக்கே தெரியுது. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து பயங்கரமா இருக்கும். நம்ம திமுகவா தாவே தேக்காவா, திராவிட முன்னேற்ற கழகமா, தமிழக வெற்றி கழகம், மற்ற கட்சியெல்லாம் அடிபட்டு போயிடும். அதிமுக இருக்கிற இடமே தெரியாது. மற்ற கட்சி திமுக கூட்டணி சமயத்துல ஜம்பா போயிடுவாங்க. அப்ப விஜயா உதயநிதி ஸ்டாலினா அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய சமயத்துலதான் திமுக வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக இறக்குவார்களா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. பார்ப்போம். எப்படியோ முதல் மாநில மாநாடு 22/9/2024 ஆமா அறிவிக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்தாச்சு. அது ரொம்ப வெற்றிகரமா 10 லட்சம் பேத்துக்கு மேல கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. அதனால வந்து 200 ஏக்கர் பிடிச்சிட்டாங்க விக்கிரவாண்டியில முடிஞ்சு. ஆமா அதே மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்தது அப்படின்னா 2026 அப்புறம் என்ன தனிப்பட்ட முறையில நடிகர் விஜய் நிக்க போறாரா இல்ல கூட்டணியா நிக்க போறாரா அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. ஆனா ஒண்ணு எப்படிதான் இருந்தாலும் சரிங்க, தனிப்பட்ட முறையில நின்றோம்னா அது கொஞ்சம் தான் சீமான் மாதிரி. மற்றபடி வந்து எல்லா கட்சியும் பார்த்துட்டாங்க. தனிப்பட்ட முறை நிக்க அப்படின்னோம்னா மாசுக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். ஆமா கூட்டணியா நிக்கக்கூடிய சமயத்துல டாப்ல போக வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரு தெரியல. ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வச்சாலுமே கூட திமுக வந்து தாவேக்காவை கூட்டணிக்கு அழைக்குமா, அப்படியே தமிழக வெற்றி கழகம் ஓகே கொடுத்தாலும் திமுக அதை ஒப்புக்கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இது இருக்கு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அங்க இருக்கிறார் அப்படிங்கிறப்ப கட்டாயமா தமிழக வெற்றி கழகத்தை அவர் வந்து சேர்த்துக் கொள்வார். ஆனால் இவர்கள் கேட்கும் இடம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா முதல் தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல் தேர்தல். என்னதான் ஆழம் பார்த்தாலுமே சரி, நம்ம ஒரு சீட்டு கூட வரும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதுல எந்த ஒரு மாற்றினா மக்கள் வந்து அனுபவத்தை தான் பார்ப்பான். தமிழக மக்களை பொறுத்து அனுபவத்தை பார்ப்பான். அடிச்சுக்கிட்டு இருக்கிறியா மாவனை தூக்கி வாஸ் அவுட் பண்ணிட்டான். அப்படிதான் அதிமுக பாஜக போச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில். அமைதியா இருக்கணும், ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கணும், மக்களுக்கு செய்யணும், நாங்க என்ன செஞ்சாலும் நீ ஏத்துக்கணும், எங்க ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படித்தான் நம்ம மக்கள் எதிர்பார்ப்பான். புரியுதுங்களா? அப்படிங்கிற சமயத்துல கடனை டக்குன்னு ஓட்டை போட்டு விட்டுருவாங்க. சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணக்கூடிய சமயத்து இருந்தது அப்படின்னா கட்டாயமா ஓட்டு விட. எப்படியோ தாவேகாவை பொறுத்தவரை நடிகர் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியெல்லாம் காண முடியாது. ஏதோ ஒரு கூட்டணியின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தேமுதிகவோடு சீமானோட கூட்டணி சேர போறாங்களா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல். திமுகவோட ஸ்ட்ரைட்டா கூட்டணி வச்சான்னு வைங்கன்னா மிக பிரம்மாண்டமா இருக்கும். ஆமா அது மிகப்பெரிய ஒரு கருத்தா அமையும். ஆனா குறிப்பிட்ட சீட்டு தான் கொடுப்பாங்க. ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட கட்சி இருக்காங்க, விசிகே, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா எடுத்துட்டு இருக்காங்க. எம்பி தேர்தலோட எம்எல்ஏ தேர்தல் ஏகப்பட்ட சீட்டு கேட்பாங்க. ஆமா தாவேகா விஜய் கட்சி இணைஞ்சது வைங்களேன் உண்மையிலே பிரம்மாண்டமா இருக்கும். ஆமா திமுக சம்பந்தப்பட்டவங்க இன்னைக்கே சொல்லிட்டு நாங்கள் 200 40க்கு 40 மு க ஸ்டாலின் இப்ப 200க்கு 200 அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார் எல்லா மீட்டிங்லயும். கட்டாயம் 200க்கு வர வாய்ப்பு இருக்கு. திமுக வந்து தாவேகாவோட கூட்டணி சேர்ந்தால் எல்லாம் ரவுண்ட் அடிச்சான்னு வைங்க. இவரு நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியில் கூட நடிகர் விஜய் மேல ஒரு பற்றுதலா இருக்கிறாங்க. ஆமா எப்படியாவது சேர்த்திடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வர வாய்ப்பு இருக்கு. சேர்த்துனான்னு வைங்களாம் 234 தொகுதி திமுக தான் வெற்றி, அதுல மாற்று கருத்தே இல்லை. பார்ப்போம் என்ன முடிவெடுக்க போறாரு மு க ஸ்டாலின், விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கலாம் வந்து இந்த முதல் மாநாட்டில் அறிவிக்க மாட்டாங்க. வரக்கூடிய காலங்கள் பதில் சொல்லும். ஆமா பார்ப்போம் என்ன அமைப்பு இருக்குதுங்கிறது யாரும் சொல்ல முடியாது. நம்மலாம் விமர்சனம் தான் பண்ண முடியும்.
உண்மையான விஷயம் என்பது 2 பேருக்கு தான் தெரியும். பார்ப்போம் வரும் காலங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.